Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோல JavaScript array methodsல splice சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றாங்க சொல்லிட்டு நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே Visual Studio Codeல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க அதே ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெபாசிட்டரிக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ array methodsக்குள்ள splice.js சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? சின்டாக்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்ப்ளைஸ் மெத்தட் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணோம். ஓகேங்களா? அது என்னதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸ்ப்ளைஸ் மெத்தட் எந்த இண்டெக்ஸ்ல அப்ளை ஆகணும் சொல்லிட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். அதுக்கப்புறமா டெலிட் கவுண்ட், எத்தனை எலிமெண்ட்டை நம்ம டெலிட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு கவுண்ட் கொடுக்கணும். அதாவது 0ன்னு கொடுத்தோம்னா எந்த எலிமெண்ட்டையும் டெலிட் பண்ணாது. 1ன்னு கொடுத்தோம்னா ஒரே ஒரு எலிமெண்ட்டை டெலிட் பண்ணும். 2ன்னு கொடுத்தோம்னா 2 எலிமெண்ட் டெலிட் பண்ணும். அந்த மாதிரி நம்ம எத்தனை கவுண்ட் கொடுக்குறோமோ அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எலிமெண்ட்டை டெலிட் பண்ணும். அதுக்கப்புறமா தேர்ட்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஐட்டம்ஸ் டு பி ஆடட். எத்தனை ஐட்டம் நம்ம ஆட் பண்ணணுமோ அத்தனை ஐட்டமையும் கமா செப்பரேட்டட் வேல்யூவா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கான்ஸ்ட் months ஈக்குவல் டு இப்போ months டாட் ஸ்ப்ளைஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு. ஓகேவா? நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ 0 Jan வந்து 0, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து மார்ச். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். கமா இது வந்துட்டு 0 எலிமெண்ட் டு பி டெலிட்டட். இதுல இருக்கிற எந்த எலிமெண்ட்டையும் நான் டெலிட் பண்ணல, அதனால 0ன்னு கொடுக்குறேன் கவுண்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த 1 இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஃபெப்ங்கிற மந்த்தை ஆட் பண்ண போறேன். அதாவது ஜான் இது வந்துட்டு 0 இண்டெக்ஸ். ஓகேங்களா? மார்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நான் எந்த எலிமெண்ட்டையும் டெலிட் பண்ணாம ஃபெப் சொல்லிட்டு புதுசா ஒரு மந்த்தை ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? console.log months. ஸோ இப்போ டெர்மினல்ல நம்ம செக் பண்ணுவோம். நோட் splice.js வந்துருச்சா? ஜான், ஃபெப், மார்ச், ஜூன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்னா months டாட் ஸ்ப்ளைஸ் நான் வந்துட்டு 2 இண்டெக்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் நான் ஏதாச்சும் டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா ஏப்ரல், மே சொல்லிட்டு 2 மந்த் ஆட் பண்ண போறேன். log of months சேவ் பண்ணிடுவோம். திரும்பவும் செக் பண்ணுவோம். வந்துச்சா? ஜான், ஃபெப், மார்ச், ஜூன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கன்சோல் ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் கன்சோல் ஸ்டேட்மெண்ட். ஜான், ஃபெப், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தட் எதுக்காகனா அரேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் ஆட் பண்றதுக்கும், அதாவது ரெண்டுமே ஒரே டைம்ல பண்றதுக்கு இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.